இந்த உலகத்துல சில உயிரினங்கள் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா, அதனால பெரிய ஆபத்து வந்துடாது. ஆனா, சில உயிரினங்கள் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா, அதுல தான் நெறையவே ஆபத்து இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட சில உயிரினங்கள இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இந்த மாதிரி அனிமல்ஸ் மட்டும் இல்ல, சில செடிகளும் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி விலங்குகளையும், செடிகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துல போகாதீங்க. குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. மழை பெய்யும்போது சில தவளை சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். சில தவளைகள் ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரி அழகா இருக்கிற தவளைங்க கிட்ட தான் நிறைய விஷம் இருக்கிறதா சொல்றாங்க. கடல்ல வாழ்ற உயிரினத்துல ஜெல்லிஃபிஷ் ரொம்பவே அழகா இருக்கும். அதுல பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் ரொம்பவே அழகாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். இந்த ஜெல்லிஃபிஷ்ல இருக்கிற சில முடி மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம உடம்புல குத்துச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது ரொம்பவுமே விஷம் வாய்ந்ததா இருக்கு. குளம், குட்டை, நீரோடைகள் இருக்கிற இடத்துல நத்தைகளை நம்மளால பார்க்க முடியும். கோன் ஷேப்ல இருக்கிற நத்தைகள்ல நிறையவே விஷம் இருக்கு. இந்த விஷம் ஒரு மனிதனை கை கால்கள் நடக்க முடியாத அளவுக்கு பேரலைஸ் பண்ணவும் முடியும். சில நேரங்கள்ல மனிதனை கொல்லக்கூடியதாகவும் இருக்கு. இதோட ஓடுகள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேட்டர்ன்லயும் நிறைய டிசைன்ஸ்லயும் இருக்குது. சில பூச்சிகள்லையும் டாக்ஸின் இருக்கு. இது உயிரை பறிக்கிற அளவுக்கு ஆபத்தானதா இருக்காது. ஆனா தாங்க முடியாத வலியும் வேதனையும் தரும். நார்மலா எறும்பு கடிச்சதுன்னா நமக்கு பெருசாவே இருக்காது. ஆனா இந்த எறும்பு கடிச்சதுன்னா நமக்கு உயிரே போயிடும். இதோட பேரே புல்லட் ஆண்ட். இது கடிச்சதுன்னா ஒரு புல்லட் உடம்புல பாய்ச்சதுன்னா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அதே அளவுக்கு வலி ஏற்படுத்தும். இது ஃபாரஸ்ட் இருக்கிற இடங்கள்ல அதிகமா காணப்படும். ட்ரக்கிங் போறவங்க ரொம்பவே கவனமா இருங்க. அனிமல்ஸ் மட்டும் இல்ல, சில செடிகளும் ஆபத்தானதா இருக்கு. கேஸ்டர் பீன் பிளான்ட், அதாவது ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடி நம்ம இந்தியாவில் நிறையவே யூஸ் பண்றோம், குறிப்பா தமிழ்நாட்டில். இந்த செடியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நிறைய மெடிசின்ஸுக்காக இந்த செடியை யூஸ் பண்ணவும் செய்யறாங்க. இதுல இருந்துதான் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் தயாரிக்கிறாங்க. இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய இந்த செடி எப்படி ஆபத்தா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆமணக்கு செடியில இருக்கிற விதைகளை நாம பச்சையா சாப்பிடும்போது அதுல இருக்கிற ரைசின்கிற விஷம் தான் நம்மளை கொல்லக்கூடியதா இருக்கு. இந்த ரைசினை பத்தி துப்பறிவாளன் படத்துல ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. ஒரு போலீஸ்க்கு அவருக்கு தெரியாம இந்த ரைசினை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சில நாட்கள் கழிச்சு அவர் இறந்து போற மாதிரி அந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. இது ஏன்னா இதை சாப்பிட்ட 2 மணி நேரத்திலேயே அவங்களுக்கு நார்மலான சிம்டம்ஸ் தான் காமிக்கும். சில வயிற்று வலிகள், லூஸ் மோஷன், இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும். 2 நாள் கழிஞ்சதும் பிளட் ப்ரெஷர் ரொம்பவே லோ ஆயிடும். இதனால கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. மரணமும் அடையலாம். அடுத்ததா ஓலியண்டர் சொல்லக்கூடிய அரளி செடி. இதுல இருக்கக்கூடிய பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நிறைய கோயில்கள்ல இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிங்க், ஒயிட்னு இந்த மாதிரி கலர்ஸ்ல பூக்கள் நிறையவே வருது. இந்த செடியில இலைகள்ல இருந்து அதோட காய்கள் வரைக்கும் எல்லாமே விஷம் வாய்ந்ததா இருக்கு. அடுத்ததா இருக்கிறது ஏஞ்சல்ஸ் ட்ரம்பட். இதை தேவதையின் எக்காலம் சொல்லுவாங்க. இதுல 7 வகையான கலர்ஸ்ல பூக்கள் பூக்குது. எல்லா பூக்களுமே ரொம்பவே அழகாவும் வாசனை உள்ளதாகவும் இருக்குது. இந்த செடியிலையும் பூக்கள்லையும் நிறைய மருத்துவ பயன்பாடுகள் இருந்தாலும் இதுல இருக்கிற பூக்களை சாப்பிடும்போது நமக்கு சில நேரங்கள்ல நிறையவே உடல்ல மாற்றம் வரதா சொல்லியிருக்காங்க. நரம்பு தளர்ச்சி, பார்வையை இழக்கவும் நேரிடும். இதுல இருக்க பூக்களை சாப்பிடும்போது அவங்களோட சுயநிலைவை இழந்து ஒரு பைத்தியக்காரனை போல மாற்றுதான் இந்த தேவதையின் எக்காலம். இதை நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அழகு ஆபத்தானது, அது நம்மளை பைத்தியமாக்கும்னு சொல்றது இந்த பூவுக்கு கண்டிப்பா பொருந்தும்.